டி கொரோனே போரலிஸ் அப்படி இல்லாட்டி டிசிஆர்பின்னு சொல்லப்படுற ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் நம்ம பூமியிலிருந்து 3000 லைட் இயர்ஸ் இருக்குது. இந்த ஸ்டார் சிஸ்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1946 அப்போ ஒரு நோவா அவுட்பர்ஸ்ட் ஏற்பட்டு கண்ணுக்கு தெரியாத இந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா வெறுங்கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த நோவா அவுட்பர்ஸ்ட் கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆஸ்ட்ரோனமர்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 80 வருஷம் கழிச்சு இப்போ 2024 பிப்ரவரியிலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த நோவா அவுட்பர்ஸ்ட் ஏற்படும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பைனரி ஸ்டார் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டாரும் ஒரு ரெட் ஜெயண்ட் ஸ்டார் இருக்குது. அந்த ரெட் ஜெயண்ட் ஸ்டார் அதிகப்படியான அதோடைய சைஸ்னாலையும் அண்ட் ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னாலையும் அதோடைய அவுட்டர் லேயரை பார்த்தீங்கன்னா எஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால் அதை சுற்றி ஒரு அக்ரிஷன் டிஸ்க் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அந்த அக்ரிஷன் டிஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ட்வார்ஃபும் இருக்குது. அந்த ரெட் ஜெயண்ட் வெளியிடுற அந்த எஜெக்டான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இது உள்வாங்கி இதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு அக்ரிஷன் டிஸ்க் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அந்த அக்ரிஷன் டிஸ்க் பார்த்திங்கன்னா அதிகப்படியான டெம்பரேச்சர்னாலையும் தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன்னாலையும் அங்கே அவுட்பர்ஸ்ட் ஏற்பட போகுது. அதைத்தான் நம்ம வெறுங்கண்ணால் பார்க்க போகிறோம்.